வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான சப்குரிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சப்குரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சப்குரினா என்னன்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ சப்குரினா என்னன்னா, சப்குரி இஸ் அ கொரி வித்தின் அனதர் எஸ்கியூஎல் கொரி. அதாவது என்னன்னா, நம்ம ப்ரோக்ராமிங்கில் தெரியும் நெஸ்டட் லூப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா சப்கொரின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்கொரினா என்னென்னா, ஒரு கொரி ரைட் பண்ணுவீங்க, ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடுவீங்க. அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளார இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஒரு அவுட்புட்டை கொடுப்பீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சப்கொரி. ஓகேங்களா? இந்த சப்கொரியை நீங்கள் செலக்ட் கிளாஸில் யூஸ் பண்ணலாம், ஃப்ரம் வேர் இந்த கிளாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சப்கொரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு பெராந்திசிஸ் போட்டு அந்த பெராந்திசிஸ்குள்ளே நீங்கள் சப்கொரி ரைட் பண்ணீங்கன்னா, அந்த பெராந்திசிஸ்குள்ளே வர ஒரு அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுன்னா மெயின் கொரிக்கு வந்து ஒரு இன்புட்டாக பாஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சப்கொரினா என்னன்னா, கொரி இன்சைட் அனதர் ஒன் கொரி, அதுதான் வந்து சப்கொரி. ஓகேங்களா? நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு கொரி இருக்கும், அந்த கொரிக்குள்ளார இன்னொரு கொரி இருந்தால் அது சப்கொரி. ஓகே, அது எப்படி ரைட் பண்ணணும்னா, ஒரு பெராந்திசிஸ் சிம்பல் போட்டு அந்த பெராந்திசிஸ்குள்ளே தான் அந்த சப்கொரியை நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பெராந்திசிஸ்குள்ளே வர அவுட்புட் வந்து மெயின் கொரியோட இன்புட்டாக இருக்கும். இதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இதை பண்ணி பார்ப்போம். உங்களுடைய எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை இந்த எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை எப்படி ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, நீங்கள் அதுக்குன்னு செப்பரேட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம எம்ப்ளாயீஸ்ன்ற இந்த டேபிளில் நமக்கு வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி இருக்குது, எம்ப்ளாயி நேம், இமெயில் அண்ட் சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். ஓகேங்களா? இப்போ என்னுடைய கொஷின் என்னன்னா, சப்கொரியை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் சேலரியை எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடு, யார் வந்து மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்க அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து என்னைக்கான ரெக்யர்மெண்ட். இப்போது ஈஸியாக நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க, இந்த 103 குமார்ன்றவர் தான் அதிகமான சேலரி வாங்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒன்லி 5 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது, நம்ம மேனுவலாக அதை ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா, நம்மளால் அந்த மாதிரி மேனுவலாக பார்க்க முடியுமா? இல்லை மேனுவலாக நம்ம யார் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதனால் நம்ம சப்கொரி யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் இப்படி வந்து சப்கொரி யூஸ் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன்ட்டு. நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற அதே வேர் கிளாஸ் தான். எந்த காலம் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம்? சேலரி காலம் பேஸ் பண்ணி. ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் அந்த பெராந்திசிஸ் சிம்பிளை யூஸ் பண்ணணும், ஏன்னா அதுக்குள்ளார தான் நமக்கு ஒரு சப்கொரி ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்குள்ளார நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். நான் சொல்லியிருக்கேன்ல சப்கொரினா என்னென்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் மெயின் கொரின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் பண்ணுறதா சப்கொரி. ஓகேங்களா? செலக்ட், நமக்கு என்ன வேணும்? மேக்ஸ் ஆஃப் salary from employees. இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் சேலரி வந்து இந்த கொரியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு வந்து யார் அதிகமாக வாங்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்க்க முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மெயின் கொரிக்குள்ளார ஒரு சப்கொரி ரைட் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்கொரியை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது சிங்கிள் வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இதுவே எனக்கு ஒரு மல்டிபிள் வேல்யூஸை நான் பாஸ் பண்ணணும், 1 2 3 4 5 இந்த மாதிரி ஏதாவது ஒரு மல்டிபிள் வேல்யூஸை கமா செப்பரேட்டட் ஒரு லிஸ்ட் பேஸ்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது எஸ்கியூஎல்ல? உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த எம்ப்ளாய்ஸ் டேபிளை வியூ பண்ணி காமிக்கிறேன். இந்த எம்ப்ளாயி டேபிளில் பாருங்கள், உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி காலமில் 4 நம்பர்ஸ் இருக்குது, அதாவது 4 டிஜிட் காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1 2 3 4. ஓகேங்களா? நல் வந்து விடுங்க, நல்லுக்கு வந்து கன்சிடர் பண்ணாது, அது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, இப்போ 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 4 ரெக்கார்ட்ஸை எனக்கு வந்து ஷோ பண்ணு டிபார்ட்மெண்ட் ஐடினா, நீங்கள் ப்ரீவியஸாக என்ன பண்ணுவீங்க? டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு கொடுப்பீங்க.
ஒரு ரெக்கார்டு அந்த டிபார்ட்மெண்ட் 1ன்ற இந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் என்ன பண்ணணும், ஷோ பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, டிபார்ட்மெண்ட் 2 அப்படின்னு போடுவீங்களா? அப்புறம் டிபார்ட்மெண்ட் 3ன்னு போட முடியுமா? முடியாது. பட் எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து 1, 2, 3, 4 இப்படி எனக்கு இந்த மாதிரி எனக்கு இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வா அப்படின்ட்டு. சப்போஸ் இங்கே வந்து 1000+ இருந்தால் நம்ம ஒவ்வொரு வாட்டி ரைட் பண்ண முடியாது, இல்லை 1, 2, 3, 4 அப்படின்ட்டு ரைட் பண்ணிட்டு இருக்க முடியாது மேனுவலாக. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, எஸ்கியூஎல்ல இன்னுன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குங்க. ஓகேங்களா, இன்னுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது வந்து ஒரு கீவேர்டு மாதிரி தான். இன் கிளாஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா காலம்ஸும் வேணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்தோன்னா இங்கே இதனுடைய ஒர்க் என்னவாக இருக்கும், டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்துட்டு வந்து ஷோ பண்ணும். இதுதான் இந்த கொரிக்கான ஒர்க்கு. இப்போ இதை நான் சப்கொரியாக எடுத்துகிட்டு வரேன்னா இந்த வேல்யூ எல்லாமே இங்கே ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ணும். எப்படி பாஸ் பண்ணோன்னா, ஒரு லிஸ்ட்டு நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணோம், 1, 2, 3, 4. இந்த நல் வந்து கரப்டட் ரெக்கார்டு இது வந்து ஷோ பண்ணாது. ஓகேங்களா, இப்படி தான் வந்து ப்ரோக்ராம் பேக்ரவுண்டில் இதை வந்து அசம்ஷன் பண்ணிக்கும். பேக்ரவுண்டில் இப்படி தான் வந்து ரன் ஆகும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, வாட் ஹேப்பன். ஓகே, இங்கே இப்போ ஏன் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸே ஷோ ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. பாருங்கள், சேலரின்னு தப்பான காலம் கொடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தானே ஃபில்டர் பண்ணுறோம். அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து 4 ரெக்கார்ட்ஸும் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து இந்த இன் கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஒரு சிங்கிள் ரெக்கார்டு இல்லைன்னா ஒரு சிங்கிள் அவுட்புட் வருது. ஓகேங்களா, அது வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஓகே. மல்டிபிள் நம்பர்ஸ் இருக்குது, மல்டிபிள் அவுட்புட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை அது மீட் பண்ணும். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சப்கொரியை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் சப்கொரினா என்ன, அதை எப்படி வந்து வேர் கிளாஸில் யூஸ் பண்ணுறது, மல்டிபிள் லிஸ்ட் வேல்யூ இருந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எனக்கு அது மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.